வணக்கம். என்னோட பேர் முத்துமல் செல்வம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NORCET 10 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மெயின்ஸோட ஆன்சர்ஸ். Sign shown in the image typically can be detected at which gestational age? கொடுத்துருக்க சைன் வந்து ஹெகார் சைன். ஸோ ஹெகார் சைன் வந்து 6 வீக்ஸில் டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ஆன்சரு, 6 வீக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னா சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிசம்ப்டிவ் சைன்ஸ், ரெண்டாவதா ப்ராபபிள் சைன்ஸ், அப்புறமா பாசிட்டிவ் சைன்ஸ். ப்ரிசம்ப்டிவ் சைன்ஸில் வாட் த பேஷண்ட் டெல்ஸ், லைக் வந்து அமனூரியா, அப்புறம் வந்து பிரஸ்ட் சேஞ்சஸ், அப்புறம் வந்து மென்சுரேஷன், இன்க்ரீஸ்ட் யூரினேஷன், இதெல்லாமே வந்து ப்ரிசம்ப்டிவ் சைன்ஸில் வந்துடும். ப்ராபபிள் சைன்ஸில் வாட் த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்சர்வ்ஸ். இதில் வந்து நமக்கு என்னென்ன வரும்னா கொலஸ்மா, லீனியா நைக்ரா, குடல் சைன், increased HCG, சாத்விக் சைன், இது எல்லாமே வந்து ப்ராபபிள் சைன்ஸில். இந்த சைன்ஸ் எல்லாமே ப்ராபபிள் சைன்ஸில் வந்துடும். பாசிட்டிவ் சைன்ஸில் ஹார்ட் ரேட் கேட்குறது, ஃபீட்டல் மூமெண்ட் ஃபெல்ட் பண்ணுறது, அப்புறம் யூஎஸ்ஜி, இதெல்லாமே வந்து கன்ஃபர்மேட்டிவ், அதாவது பாசிட்டிவ் சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சைன்ஸ் இருக்குன்னா ஹெகார் சைன் இருக்குது. இதுதான் இதில் கொடுத்துருந்தது. இன்க்ரீஸ்டு பல்சேஷன் ஃபெல்ட் வந்து இது. அப்புறம் வந்து வேறு என்ன சைன் இருக்குது, பால்மர் சைன். இது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். பால்மர் சைன் என்னென்னு தெரிஞ்சா, ஹெகார் சைன், சாத்விக் சைன், குடல் சைன், இது எல்லாமே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஜிகா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் primarily transmitted to humans through the bite of which of the following vector? ஏடிஸ் மஸ்கிட்டோ. இதுதான் இதுக்கான ஆன்சரு. ஸோ which is the correct interpretation of fourth image? Fourth image என்ன கொடுத்துருக்காங்க, இன்னர் சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் டார்க் ஆகிருக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா வேக்சின் வயல் மானிட்டர், வேக்சின் ஹேஸ் ரீச்ட் டிஸ்கார்ட் பாயிண்ட் அண்ட் ஷுட் நாட் பி யூஸ்ட். இதுதான் சி தான் ஆன்சர். ஸோ வேக்சின் வயல் மானிட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டக் ஆகிடுச்சு. வேக்சின் வயல் மானிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இன்னர் சர்க்கிள் வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், கேன் பி யூஸ்ட். ரெண்டாவது இன்னர் சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து இதுவாகலை அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் இதுலேயும் யூஸ் பண்ணக்கூடாது, டூ நாட் யூஸ், டார்க்கில் இருக்கிறது. ஸோ ஃபோர்த் இமேஜ் வந்து நமக்கு டார்க்காக கொடுத்துருக்கனால வேக்சின் ஹேஸ் ரீச் டிஸ்கார்ட் பாயிண்ட் அண்ட் ஷுட் நாட் பி யூஸ். Okay, during abdominal palpation in a pregnant woman, the sensibut are felt per abdomen. Approximately 3/3 of the fetal earth is palpable above the pelvic wing. What does this finding indicates? It indicates 3.5 palpable and not engaged.
ஸோ வந்து less than 1/5 இருந்தால் எங்கேஜ்னு அர்த்தம். அண்ட் வந்து more than 3.5 இருந்தால் நான் எங்கேஜ்டுன்னு அர்த்தம். ஸோ எங்கேஜ்டு இது 3.3க்கு மேலே இருக்கிறதுனால நாட் எங்கேஜ்னு சொல்கிறோம். அவ்வளோதான் ஆன்சர். Which of the following is the clinical feature most characteristic of acute epiglottitis? Acute epiglottitis ஓட most common manifestation என்னன்னா drooling of saliva, absence of cough and agitation. இதுதான் ஆன்சரு. ஸோ எக்ஸசிவ் salivation with preference to lie. எக்ஸசிவ் salivation எப்போ இருக்கும் அப்படின்னா ட்ரெட்ரோஈஜோஃபேஷியல் ஃபிஸ்டுலா, அதாவது வந்து நமக்கு ட்ரக்கியோஈஜோஃபேஷியல் ஃபிஸ்டுலா. ஸோ வந்து இது வந்து நமக்கு எப்போ வரும்னா இது நம்ம ட்ரக்கியா, இது வந்து ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா, இது யூசோஃபேகஸில் வந்து இதுவாக இருக்கும் ட்ரக்கி, அதுவாகிட்டு அப்புறமா லங்ஸில் வந்து இது வந்து ஃபிஸ்டுலா மாதிரி இதுவாக இருக்கிறது தான் ட்ரக்கியோ ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா. ஸோ ட்ரக்கியோ ஈசோஃபேஜியல் ஃபிஸ்டுலா இருக்கிறப்போ நமக்கு வந்து சலைவா வந்து அப்சர்வ் ஆகாது, முழுங்குற பேபி விடுற சலைவா அப்சர்வ் கீழே போகாது ஈசோஃபேகஸுக்கு. ஸோ வந்து இதுவாகும் எக்ஸசிவ் சலைவேஷன் அப்போ தான் இருக்கும். தென் பார்க்கிங் காஃப் அண்ட் ஹோர்ஸ்னஸ். பார்க்கிங் காஃப் எப்போ இருக்கும் அப்படின்னா க்ரோப்பில் தான் பார்க்கிங் காஃப் இருக்கும். ப்ரொடக்டிவ் காஃப் வித் வீசிங் வந்து நமக்கு யூஸ்வலாக ஆஸ்துமாவில் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அக்யூட் எபிக்லாட்டிட்டிஸோட மேனேஜ்மெண்ட் வந்து என்னதுன்னா நமக்கு வந்து அட்ரினலின் இன்னலேஷன் மூலமாக அட்ரினலின் கொடுக்கணும். இதுதான் மேனேஜ்மெண்ட்டு. அண்டு அனதர் சைன் வந்து ஸ்டீப்பிள் சைன்னா என்னென்னு கூகுளில் பார்த்துக்கோங்க. ஸ்டீப்பிள் சைன் இதுவும் இருக்கும். A 16-year-old boy has been playing online games for 10 to 12 hours daily for the past 14 months. He becomes irritable when asked to stop and shows impaired control over gaming behavior despite negative consequences. What is the most likely diagnosis? எவ்வளோ நேரம் கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் 10 to 12 hours for the past 14 months. ஓகேவா? ஸோ இது என்னது கேமிங் பிஹேவியர் டெஸ்பைட் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆகிறப்பும் கண்டினியூ பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா கேமிங் டிஸார்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் எப்போ இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணணும்னா நாட் மெயின்டைன் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாது, நாட் மெயின்டைன் ஐ கான்டாக்டு, அப்புறம் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, அட்டென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், சொல்கிற பேச்சை வந்து கேட்காது, இதெல்லாம் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர்ஸில் வந்துடும். ஓகேவா? அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து கண்டக்ட் டிஸார்டர், அப்புறம் ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் உங்களுக்கே தெரியும். ரிப்பீட்டேட்டிவாக ஹேண்ட் வாஷிங் பண்ணுறது, ரிப்பீட்டேட்டிவாக வந்து லாக்கு மூடி இருக்கா அப்படின்னு பார்க்குறது, அது வந்து ஓசிடி. ஸோ இதில் வர்றது நமக்கு வந்து இது கேமிங் டிஸார்டர். Which of the following is the most effective method for controlling mosquito larvae in water bodies? இதுக்கு ஆன்சர் கம்பியூஷியா ஃபேஸ். ஏன் கம்பியூஷியா ஃபேஸ் அப்படின்னா லார்வேவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரே அடிக்கலாம், ஆனால் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ஷனில் தான் இது பண்ணுமே தவிர வெக்டாரை கண்ட்ரோல் பண்ணாது. லார்வேவை கண்ட்ரோல் பண்ணுறது மஸ்கிட்டோ நெட்ஸ் ஒர்க் ஆகாது. இன்டோர் ரெசிடுவல் ஸ்ப்ரேயிங், அதில் வீட்டுக்குள்ளே மருந்து அடிக்கிறது, அதுவும் வந்து லார்வேவை கண்ட்ரோல் பண்ணுறது கம்பியூஷியா ஃபேஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். Which of the following is the characteristic finding in a patient with coarctation of aorta, weak delayed femoral pulse? பவுண்டிங் femoral pulse வந்து இருக்காது.
இது வந்து ஈக்குவல் ப்ரெஷர் blood pressure in all limbs வந்து நார்மலு. இன்க்ரீஸ் blood pressure in upper limbs அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சரு இதுக்கு தான். A patient who stopped consuming alcohol 12 hours ago presents with tremors and is oriented to time and place. Orientation இருக்கு. Has increased blood pressure, heart rate increased இருக்கு. These findings are most suggestive of delirium tremens. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்கஹால் குவிட் பண்ணி விட்டமின் B1 தைமின் டிஃபிஷியன்சி ஆகிறப்போ அது டெலிரியம் ட்ரெமன்ஸ். ஓகேவா? அதுக்கு வந்து ஓரியன்ட் டு டைம் பிளேஸ் இருக்காது. ஓகேவா? அதனால டெலிரியம் ட்ரெமன்ஸ் இல்லை. ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனில் இருந்தால் ஸ்டாப்டு கன்சியூமிங் ஆல்கஹால் அப்படின்னு வந்திருக்கு. குடிச்சிருந்தார் அப்படின்னா இங்கே அப்படி வந்திருக்காது. ஹூ ஹேஸ் ட்ரங்க் ஆல்கஹால் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஸோ இது 12 hours முன்னால் தான் குடிச்சிருக்காரு. ஸோ ஆல்கஹால் வித்ட்ராவல் அதான் ஆன்சர். ஆல்கஹால் இன்டியூஸ்டு சைக்கோசிஸில் ஓரியன்ட் டு டைம் பிளேஸ் பர்சன் இருக்காது. சைக்கோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைக்காட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும். லைக் வந்து டெலியூஷனல் திங்கிங் இருக்கும். அதாவது வந்து ஃபால்ஸ் ஃபிக்ஸ்டு பெர்செப்ஷன். அதாவது வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன வந்து கொல்ல வர்றாங்க அப்படின்னா கொல்ல வர்றாங்கன்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர அது யார் கொல்ல வர்றாங்க, அப்புறம் வந்து அது வந்து நடக்கவே இல்லைனா கூட அவங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும். டெலியூஷனல் திங்கிங் இருக்கிறது. அப்புறம் வந்து ஃபால்ஸ் ஃபிக்ஸ்டு பிலீஃப், அதுதான் டெலியூஷனல் திங்கிங், ஃபால்ஸ் ஃபிக்ஸ்டு பிலீஃப். இதுதான் சைக்கோசிஸோட அடையாளம். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்கும், இதுதான் டெலியூஷனல் திங்கிங்கோட இது ஃபால்ஸ் ஃபிக்ஸ்டு பிலீஃப். So a father brings her son to psychiatric unit with complaints of repeated self-harming behavior, social isolation, inability to maintain a stable relationship with spouse. இதில் முக்கியமானது which of the following is the most likely diagnosis. ஸோ self-harm behavior இருக்குது and social isolation. இதெல்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா borderline personality disorder. ஸோ பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டரில் செல்ஃப் ஹார்ம் பிஹேவியர் இருக்கும், சோஷியல் ஐசோலேஷன் இருக்கும், இன்னபிலிட்டி டு மெயின்டைன் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது யார் கூட. இது வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் என்ன இருக்குன்னா செல்ஃப் அட்மைரேஷன், செல்ஃப் சென்டர்ட் பிஹேவியர்ஸ், இதெல்லாம் வந்து சென்டர்ட் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் இருந்தால் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். ஹிஸ்டியானிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா லைக் வந்து எக்ஸசிவ் அட்மைரேஷன், அப்புறம் வந்து ட்ரமாட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருப்பாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஹிஸ்டியானிக் பர்சனாலிட்டி. ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டி டிசார்டரில் ரொம்ப வந்து கோல்டாக இருக்கிறது, அதாவது வந்து பார்த்து பண்ணுறது, அது மாதிரி சொல்லலாம். கோல்டு, அலூஃப், இதெல்லாம் வந்து ஸ்கீசாய்டு பர்சனாலிட்டியோட டிசார்டர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் போஸ்ட் ஆஃப் நர்சிங் இன்டர்வென்ஷன் ஆஃப் எ கார்டியாக் catheterization? Checking proximal pulse, checking distal pulse for impairment of circulation, checking blood pressure only, encourage immediate ambulation. So answer is check distal pressure for impairment of circulation. So cardiac catheterization எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா to visualize cardiac vessels இது பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து விஷுவலைஸ் த கார்டியாக்ல, லைக் வந்து எம்ஐ ஆகிருக்கு, ஆன்ஜைனா இருக்குது அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன் எப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கொயகுலோபதி இருக்குது அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஷெல்ஃபிஷ் அலர்ஜி, அயோடின் அலர்ஜி, அப்புறம் டீகாம்பன்சேட்டட் ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் இருந்தால் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து சிகேடி இருந்தாலும் பண்ண மாட்டாங்க, லிவர் ஃபெயிலியர் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க,
இதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். அப்புறம் எந்த வெசலில் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெமோரல் ஆர்ட்ரி, பிரேக்கியல் ஆர்ட்ரி, பிரேக்கியல் கூட பண்ண மாட்டாங்க, ரேடியல் ஆர்ட்ரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு 10 மினிட்ஸுக்கு கம்ப்ரெஷன் கொடுக்கணும். மேனுவல் 10 மினிட்ஸ் மேனுவல் கம்ப்ரெஷன், 10 மினிட்ஸ்க்கு மேனுவலாக கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்புறம் டிஸ்டல்ஸ் பல்ஸ் செக் பண்ணணும். பிபி மட்டும் பார்க்கக்கூடாது, ஆல் த வைட்டல்ஸ் ஷுட் பி செக்டு. ஸோ பி வந்து வராது. செக்கிங் ப்ராக்சிமல் பல்ஸ் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, டிஸ்டல் பல்ஸ் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா டிஸ்டல்ஸ் பல்ஸ் பார்க்குறப்ப தான் இம்பேர்மெண்ட் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்கா அப்படின்றது தெரியும். Which of the following is not a sign of good attachment to the invested lower lip, chin touching the breast, wide open mouth, upper areola more visible than lower? Answer வந்து A, inverted lower lip. Inverted lower lip இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பேபி வந்து நல்ல அட்டாச்மெண்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். அவுட்வேர்டு லோயர் லிப் இருந்தால் லோயர் லிப், இது வந்து குட் அட்டாச்மெண்ட். chin dusting the breast, good attachment. Wide open mouth, good attachment. Upper areola more visible than lower, good attachment. Okay va? A patient admitted to the oncology unit develops electrolyte abnormality including hyperkalemia, hyperphosphatemia, hypocalcemia. Which of the following initiation of chemotherapy? Which of the following conditions most likely responsible? என்னென்ன இருக்குது? ஹைப்பர்கலிமியா இருக்குது, ஹைப்பர்பாஸ்படீமியா, ஹைப்போகால்சிமியா இருக்குது. ஸோ டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோமா, செப்டிக் ஷாக்கா, ஹைப்பர்கால்சிமியா மலிக்னான்சியா, SIADHA? ஆன்சர் இஸ் டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆன்காலஜிக்கல் எமர்ஜென்சிஸ் வந்து 3 பிரிச்சுக்கலாம். ஒன்று அப்ஸ்ட்ரக்டிவ் எமர்ஜென்சி, இன்னொன்று மெட்டபாலிக் எமர்ஜென்சி, மூணாவதாக வந்து இன்ஃபில்ட்ரேட்டிவ் எமர்ஜென்சி. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் எமர்ஜென்சியில் என்னென்ன வரும் அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் எமர்ஜென்சியில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஐவிசி கம்ப்ரெஷன். ஸோ டியூமர் வந்து நெக்குக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை வந்து லங்ஸில் இருக்குது, அது வந்து இன்ஃபீரியர் வீனக்கேவாக அப்செக்ட் பண்ணுறது, அது வந்து ஃபஸ்ட் டைப். ரெண்டாவதாக ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன். இதில் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து இதுவாகுது. மூணாவது வந்து தேர்ட் ஸ்பேசிங் சிண்ட்ரோம். தேர்ட் ஸ்பேசிங் சிண்ட்ரோமில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல் த ஃப்ளூயிட் வந்து ஒரு ஸ்பேஸில் போய் அக்குமுலேட் ஆகிரும். லைக் வந்து இது டிப்பிக்கலாக எதில் பார்க்கலாம் அப்படின்னா பேங்க்ரியாடைட்டிஸில் பார்க்கலாம். பேங்க்ரியாடைட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சோப்பிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. கால்சியம் வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகி ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து பேங்க்ரியாஸில் அக்ளுமேட் ஆகிடும். ஸோ வந்து பேங்க்ரியாடைட்டிஸில் ஏன் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஸ்பேசிங் சிண்ட்ரோம் நடக்கும், அதனால தான். ஸோ மெட்டபாலிக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து லைக் வந்து SIADH, சிண்ட்ரோம் ஆஃப் இன்அப்ரோப்ரியேட் ஆன்டிடையூரெட்டிக் தெரப்பி, ஆன்டிகேட்டிவ் ஹார்மோன். SIADHல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து SIADHை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம், இதுதான் நமக்கு வந்து நடந்தது. டியூமர் வந்து இதுவாகிட்டு கீமோதெரப்பி கொடுப்பாங்க. கீமோதெரப்பி கொடுக்குறப்போ டியூமர் செல்ஸ் எல்லாம் வந்து டெத் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்பர் கால்சிமியா ஆகும், ஹைப்பர் பாஸ்படீமியா ஆகும், ஹைப்போகால்சிமியா ஆகும். மூணாவது வந்து ஹைப்பர் கால்சிமியா எப்போ நடக்கும் அப்படின்னா லைக் வந்து நம்ம இதில் பேராதைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து
பேராதைராய்டு டியூமர் இருக்கிறப்போ, தைராய்டு ஹார்மோன் டியூமரே வந்து இதுவாகிறப்போ, எண்டோஜினியஸாக இது பண்ணுறப்போ இதுவாகிறது. இன்ஃபில்ட்ரேட்டிவ் எமர்ஜென்சிஸில் வந்து என்னென்ன வரணும் அப்படின்னா கார்டியாக் டேம்பனண்ட். ஸோ ஃப்ளூயிட் எல்லாமே போயிட்டு கார்டியாக்கில் அக்குமுலேட் ஆகி ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிறது இது. அப்புறம் வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி ரப்ச்சர். கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து டியூமர்னால் ரப்ச்சர் ஆகிறது. இதெல்லாமே வந்து ஆன்காலஜிக்கல் எமர்ஜென்சிஸ். A patient with COPD undergoes ABG analysis. Which of the following ABG values is most consistent with compensated respiratory acidosis? ஸோ ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ அசிடோசிஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா PCO2 ரைஸ் ஆகிருக்கணும். ஸோ PCO2 எதில் ரைஸ் ஆகிருக்கு, இதில் தான் ரைஸ் ஆகிருக்கு, இதில் ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், பைகார்பனேட் டிக்ரீஸ் ஆகிருக்கணும் அண்ட் வந்து pH வந்து டிக்ரீஸ்டாக இருக்கணும். இது 3 இருந்தால் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து PCO2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து pH வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. பைகார்பனேட் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து காம்பன்சேட் ஆகலை. இங்கே வந்து pHும் நார்மலாக இருக்குது, PCO2 கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது, ஆனால் pH நார்மலாக இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர். ஸோ ஏபிஜி. ஏபிஜி ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ். ஏபிஜியில் ஸோ வந்து pH வந்து நார்மல், pH 7.35 to 7.45. ஓகேவா. PCO2 35 to 45 mmHg இருக்கணும். HCO3 22 to 25 26 வரை இருக்கலாம். மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர், இதுதான் நார்மல் வேல்யூ. ஸோ pH ஏபிஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ வந்து 3 இருக்குது, ஸோ 4 இருக்குது. ஒன்று வந்து அசிடோசிஸ், இன்னொன்று வந்து அல்கலோசிஸில் என்னென்ன இருக்குது, அசிடோசிஸில் 2 டைப் இருக்குது, மெட்டபாலிக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி. அல்கலோசிஸில் 2 இருக்குது, மெட்டபாலிக், ரெஸ்பிரேட்டரி. மெட்டபாலிக் அசிடோசிஸ் எப்போ வரும் அப்படின்னா டிக்ரீஸ்டு பைகார்பனேட் இருக்கிறப்போ, ஸோ பைகார்ப் எப்போல்லாம் டிஸ்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இதுவாகும். லைக் வந்து டயரியாவில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பைகார்பனேட் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அசிடோசிஸாக மாறும். ஓகேவா. அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ்டு ப்ரீத்திங் இருக்கிறப்போ, லைக் வந்து நார்கோட்டிக்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து கம்மியாகும். அப்போ வந்து எல்லாம் அக்கமுலேட் ஆகிட்டு ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸாக மாறும். அதுக்கப்புறம் மெட்டபாலிக் அல்கலோசிஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா வாமிட்டிங் பண்ணுறப்போ மெட்டபாலிக் அல்கலோசிஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் எல்லாமே லாஸ் ஆகுது. லைக் வந்து கேஸ்ட்ரிக் இது pH எல்லாமே லாஸ் ஆகுறப்போ அல்கலோசிஸாக மாறும். ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து பேக் அண்ட் மாஸ்க் ப்ரீத்திங் பண்ணுறப்போ, பேக்கில் மாஸ்க் வச்சுட்டு ப்ரீத்திங் பண்ணுறப்போ மெட்டபாலிக் அல்கலோசிஸ் நடக்கும். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின். 68-year-old patient with known COPD is receiving O2 via face mask. He now presents with worsening cyanosis, lethargy, altered sensorium, but his PB is stable, pulse oximetry show. What should be the next management? என்ன கொடுத்துருக்காங்க, O2 via face மாஸ்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா worsening cyanosis ஆகுது. Increased O2 via mask to improve saturation.
ஸோ ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஐவி ஸ்டீராய்ட்ஸ் இமிடியட்லி, ரெடியூஸ் O2 and initiate non-invasive ventilation, administer diuretics to reduce fluid overload. ஸோ ஆன்சர் reduce O2 and initiate non-invasive ventilation BiPAP. ஏன் அப்படின்னா சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக நாம் வந்து 2 to 4 liter ஆஃப் பெர் மினிட் O2 தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சிஓபிடி மெக்கானிசமில் வந்து ஸோ O2 அதிகமாக கொடுக்குறப்போ, O2 இன்க்ரீஸ்டாக கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா சேச்சுரேஷன் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்குது. O2 ஃபேஸ் மாஸ்க் மூலமாக கொடுக்குறப்போ நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் கம்மியாகிடுச்சு. ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் கம்பெனி ஆகிறப்போ சைனோசிஸ் வருது, இல்லை அலர்ஜி, இது எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் த O2 ரெடியூஸ் பண்ணிவிட்டு 2 to 4 லிட்டருக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு நான் வென்டிலேஷனை கொடுக்கணும். இன்க்ரீஸ் O2 இன்க்ரீஸ் பண்ணிங்க என்ன ஆக ஆரம்பிக்கும், திரும்பியும் ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் கம்மியாகும். ரெஸ்பிரேட்டரி ட்ரைவ் கம்மியாகிறப்போ சேச்சுரேஷன் கம்மியாகும். ஐவி ஸ்டீராய்டு வந்து சிஓபிடியில் ஐவி ஸ்டீராய்டுக்கு வேலை கிடையாது, பிராங்கோ டைலேட்டர்ஸ் இதுக்கு தான் வேலை. இது எதுக்கு பிராங்கோ டைலேட்டர்ஸுமே எதுக்குன்னா இதுக்கு தான், நம்ம ஆஸ்துமாவுக்கு தான் ஸ்டீராய்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். டையூரிட்டிக்ஸ் வந்து தேவையில்லாதது, ஏன்னா இங்கே வந்து எடிமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ டையூரிட்டிக்ஸ் ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ரெடியூஸ் O2 அண்ட் இனிஷியேட் non-invasive ventilation. ஸோ இன்றைக்கி கொஷின்ஸ் இது தான். ஃபர்தராக கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.